அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை சாலையில் உள்ள பிரியாணி ஹோட்டலில் வாங்கிய பாபிக்யூ சிக்கனில் கண்ணாடி துண்டுகள் இருந்ததாகவும் சிக்கனை சாப்பிட்ட போது வாயில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் தினேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், என்ன நடந்தது? லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை பிரதான சாலையில் பிரியாணிக்கென்ற பிரத்யேக உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது பாரித் என்பவர் பார்க்யூ சிக்கன் என்ற அந்த பிரத்யேக சிக்கனை வாங்கியிருக்கிறார். அதை பார்சலாக வாங்கி கொண்டு வீட்டில் சென்று அதை சாப்பிட்ட போது திடீரென வாயிலிருந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவர் அந்த சிக்கன் துண்டுகளை உள்ளே பார்த்தபோது அதற்குள் கண்ணாடி துண்டுகள் அதிக அளவில் இருந்ததை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக அந்த சிக்கன் வாங்கிய கடைக்கு சென்று இது குறித்து கேட்டபோது அவர்கள் அலட்சியமான பதிலை அளித்ததாக தெரிகிறது. எனவே அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் இதையடுத்து அந்த மசாலா பொருட்களில் கண்ணாடி பாட்டில் ஒன்று உடைந்து அதன் துண்டுகள் மசாலா கலவையில் கலந்தது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் முகமது பாரித் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் இதுவரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த உணவகத்தில் எந்த விதமான விசாரணையும் ஆய்வும் நடத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் என்பது இப்பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் உணவுப் பொருட்கள் என்பது அந்த உணவகத்தில் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கண்ணாடி துண்டுகள் அஜாக்கிரதையாக செயல்பட்டு கண்ணாடி துண்டுகள் அந்த உணவில் கலந்திருப்பது என்பது ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உணவு வாங்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறையினர் முறையான ஆய்வு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் விடுத்திருக்கிறார். இதுவரை அந்த உணவகத்தில் ஆய்வு நடத்தாத நிலையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் உடனடியாக ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதும் அவரது கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.